கேளுங்க. என்ன அனு? அம்மா இப்பதான் சொன்னாங்க. ஓ, கல்யாண விஷயத்த பத்தி தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வாச்சும் நீங்க அனு கிட்ட பேசுனீங்களே. ஆன்ட்டி, இத பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கிளியரா பேசணும். என்ன விஷயம் அனு? சொல்லு. அம்மா என் கல்யாண விஷயத்த பத்தி சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நீங்க ஏன் என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்க? இதுல என்ன இருக்கு அனு? எப்படியோ நாங்க சந்துருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போறோம். நீ அவனும் நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ராஜ்ய கதை ஆசைப்பட்டாங்க. நானும் ஆசைப்பட்டேன். எல்லா வீட்லயும் இதெல்லாம் யோசிக்கிறதாமா? என்ன புஷ்பா, நான் சொல்றது சரிதானே? இரு, என்ன சொன்ன ஜெயந்தி? ராஜி அக்கா ஆசைப்பட்டாங்களா? நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா நான் ஆசைப்பட்டது சூர்யாவுக்கு அணுவ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, சந்திரவுக்கு இல்ல. அக்கா, சூர்யாவுக்கு அணுவ கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்னக்கா உளறீங்க? சூர்யாவுக்கு தான் சாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. நீங்க என்னமோ புதுசா கதை அளக்குறீங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ அணு கிட்ட பேசுறதையும் பழகுறதையும் வச்சு உனக்கு அணுவ புடிச்சு போயிருச்சுன்னு நினைச்சேன் நானு. அதனால அவளை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறியோன்னு நினைச்சேன். நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா சந்துருக்கும் அணுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைன? சூர்யாவுக்கு தான் ஏற்கனவே சாம் இருக்கால. அப்புறம் நீங்க ஏன் புஷ்பா கிட்ட போய் அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க? நீங்க போய் அப்படி சொன்னா நான் என்ன நினைப்பேன்? உங்க சந்துருக்கு கேக்குறீங்கன்னு தானே நினைப்பேன். இப்படி பேசினா என்ன அர்த்தம் ஜெயந்தி? அன்னைக்கு நீயும் தானே சொன்ன அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டா எனக்கு அப்படியே தலையே சுத்துது. எல்லாம் இந்த ஜெயந்தியாலதான். இவதான் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்கா. நான் என்ன குழப்பினேன்? நீங்க தான் அனுவ சந்திரனுக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நான் ஏதோ போனா போதும்னு ஹெல்ப் பண்ணேன். அது இப்போ எனக்கே வம்பா போச்சு. இருங்க இருங்க, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சூர்யா பிரதரையும் சந்துரு பிரதரையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு என்னைக்குமே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான். ஐயோ, நீ சொல்றது கேக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சாரி அனு. இல்ல, நான் தான் அனு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்ன அன்னைக்கே அனு கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் தான் அனு கிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டேன். தப்பு என் மேலதான். என்ன விஷயம் அனு? ப்ரோ, எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க பெரியம்மா ஆசைப்படுறாங்க. என்ன பெரியம்மா, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது ஆசைப்படுவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சந்துரு, எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க சித்தி ஆசைப்படுறாங்க. என்ன சித்தி நீங்க? எனக்கும் அனுக்கும் கல்யாணமா? சூர்யா அண்ணனுக்கு சிஸ்டர்னா எனக்கும் அவங்க சிஸ்டர் தானே. பெரியவங்க நீங்களா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்களையே சிக்கல மாட்டி வர்றீங்க. அது இல்லடா சந்துரு, நீயும் அனுவும் நல்லா பழகுனீங்களா? அத பார்த்து. நல்லா பழகுனா உடனே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இந்த ஊர்ல 10 பொண்ணுங்க என்கிட்ட நல்லா பழகுறாங்க, 10 பெரிய கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அனு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நானும் அனு சிஸ்டர் கிட்ட அப்படிதான் பழகுறேன். அது சிஸ்டருக்கும் நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நானும் அப்படிதான் பழகுறேன். நாம தான் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. ஆமாக்கா, நல்ல வேலை இந்த பிரச்சனை இதோட போச்சு. இன்னும் பெருசாகிறதுக்குள்ள உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லதில்லக்கா. ஐயோ, என்ன ஏதுன்னு அனு கிட்ட கேட்காம சுப்பு கிட்ட வேற சொல்லி தொலைச்சிட்டேனே. பெரியவங்க நீங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த பையன் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் கேளுங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. அப்படி இல்லனா தேவையில்லாம இந்த மாதிரி குழப்பம் தான் வரும். சாரி அனு. சிஸ்டர், சாரி சிஸ்டர். நானும் என் பங்குக்கு சாரி கேட்டுக்கிறேன். We are friends. பத்மா, பத்மா, நான்
நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்ன பத்மா, நீ கோயிலுக்கு போலியா? இல்லடா, அவ வீட்ல இருக்கட்டும். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவ உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணட்டும். அதுக்காக நீ தனியாவமா போவ? என்ன பத்மா, அம்மா தனியா கோயிலுக்கு போறாங்க, நீ கூட போக மாட்டியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அத்தை நானும் வரேன். ஏண்டா? சரி வா, நம்ம 2 பேரும் பேசிட்டே போவோம். உங்க அப்பா வந்தா நாங்க கோயிலுக்கு போயிருக்கோம்னு சொல்லு. சரி வாமா. எங்க அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. அவர் மனசுல என்னமோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. இல்லனா அவரா கூப்பிட்டு தாலி பிரிச்சு கோக்க நல்ல நாள் பார்க்க வரோம்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இது பத்மாவுக்கும் அம்மாவுக்கும் புரியவே மாட்டேங்குது. ஹலோ. ஹலோ சுந்தரம். எஸ் மேடம். மேடமா? ஓகே ஓகே, உடனே எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் வேணும், கொண்டு வா. நான் செம்ம ஜாலி மூட்ல இருக்கேன், அதுக்கு தான் இந்த ஜூஸ். ஹலோ, நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு மேடம். அப்போ சொல்றது இல்லையா? சரி, சீக்கிரம் ஜூஸ் கொண்டு வா. எவ்ளோ சுகர் போட முடியுமோ அவ்வளவும் போடணும். அவ்வளோ ஸ்வீட் நியூஸ். பாவம் சூர்யா சார், கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? போய் தான் பாப்போமே. ஏன் சுந்தரம் இவ்ளோ லேட்? உடனே கொண்டு வர மாட்டியா? சாரி மேடம். இது என்ன ஆபீஸா? ஒரு தப்பு பண்ணிட்டு சாரின்னு சொல்றதுக்கு? சூரிய வம்ச குடும்பம் சுந்தரம், சூரிய வம்ச குடும்பம். நான் இவ்ளோ சொல்றேன், பதில் சொல்ல மாட்டியா? அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய பதில். உண்மையிலேயே பெரிய பதில் மௌனம் தான். பெண்றீங்களே சார். சோ சூரிய பிரகாஷ் சாருக்கு சூரிய வம்சம் வீட்ல, அதுவும் ஒரே நைட்ல ஞானோதயம் வந்திருக்கு இல்ல சார்? சார் நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்ல, கதை சொல்லணும். ரொம்ப சிக்கலான கதை சார். விக்ரமாதித்தன் வேதாளங்கிற கதையில வரும்ல, அந்த மாதிரி கதை. நான் இப்போ கதை கேக்குற மூட்ல இல்லனோ. ஆனா இப்போ நான் கதை சொல்ற மூட்ல இருக்கேன் சார். அத கேட்க மாட்டீங்களா? அவ என் ஃப்ரெண்டு சார். பேரு அனிதான்னு வச்சுக்கலாம். அவ ஒருத்தனை லவ் பண்ணா. அவன் பேரு ஆர்யான்னு வச்சுக்கலாம். ஆர்யாவுக்கும் அனிதாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா உடம்பெல்லாம் ஒரே ஈகோ சார். அவளை லவ் பண்றேன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டான். அனுவா சொன்னாலும், சாரி சார், அனிதாவா சொன்னாலும் அவன் அத கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஆனா தனியா இருக்கும்போது அனிதா அனிதான்னு உருகுவான். சரியான கல்லூலி மங்கன் சார். அந்த ஆர்யா சார் இதுக்கு இடையில அனிதா வீட்ல அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பவும் அந்த ஆர்யா வாயே திறக்கல. ஆனா அன்னைக்கு அனிதா கூட அவ கும்பிட்ட சாமி நின்னுச்சு.
அந்த கல்யாண பேச்சு அப்பவே தடப்பட்டு போயிடுச்சு. அனிதா ஆசையா போய் ஆர்யா கிட்ட சொன்னா. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சுவாரஸ்யமா ஏதாவது சொல்றப்போ நீங்க சொல்வீங்கல்ல, கொஞ்சம் கூட சொரத்தியே இல்லாம குட் அனுன்னு, அதே மாதிரி சொன்னா சார். சரியான மௌன குரு. அது ஆர்யாவை சொன்னேன் சார். இப்போ கேள்வி, தப்பு யாரு மேல சார்? ஆர்யா மேலையா இல்ல ஆர்யா இப்படிதானு அவனை எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு போற அனிதா மேலையா? அது இருங்க இருங்க இருங்க, பதில் தெரிஞ்சிருந்தும் தெரியலன்னு சொன்னா தலை சுக்கு நூறா வெடிச்சிருமா, தெரியும்ல? ம், இப்ப சொல்லுங்க சார், தப்பு யார் மேல? இந்த கதையில யாருமே ஆர்யா கிட்ட அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்கவே இல்ல பாத்தியா? சுத்தம். யாராச்சும் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, அப்ப சொல்லிக்கலான்னு அவன் காத்துக்கிட்டே இருந்தா டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு ஆர்யாவோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. கதையில அத சொல்ல கொஞ்சம் விட்டு போச்சு சார். கதை எப்படி சார்? அந்த ஆர்யா எது செஞ்சாலும் அனிதாவுக்காக தான் செஞ்சிருப்பான்னு ஏன் அனு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? சார், அம்மா கிட்டயும் ஜெயந்தி ஆண்டி, ராஜி ஆண்டி, சூர்யா, சந்துரு எல்லார்கிட்டயும் தெளிவா பேசியாச்சு சார். சூர்யாவும் சந்துருவும் எனக்கு எப்பவும் பிரதர்ஸ் மாதிரி தான் சார். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார். என் வாழ்க்கையில எப்பவும் ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் சார். என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லையே. லேசா சிரிச்ச மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உனக்கே அப்படிலாம் தோணுது? சம்திங் ராங் வித் யூ அனு. ஓகே அனு, நீ போய் மெயில் செக் பண்ண. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதானே, அந்த ஆர்யாவை கூட சமாளிச்சிடலாம். டேய் நாராயணா. யார் அவ? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? நாராயணா உன்னதான். இங்க வா. இவனா? இவரா? ஐயோ, சார் பப்ளிக், சார் பப்ளிக். என்ன பப்ளிக்? நீ தான் நாராயணன் ஊரே நாருத. நாருதா? இன்னும் என்ன பப்ளிக் டாய்லெட், பிரைவேட் டாய்லெட்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் போயிடும் போல இருக்கே. ஆமா, நேத்து நீ என்ன சொன்ன? குட் மார்னிங். அது காலையில. நைட் என்ன சொன்ன? குட் நைட் சொல்லிருப்பேன் சார். ஏய் உனக்கு இருடா. சார் நீங்களும் முள்ளங்கியா? எப்ப சார் சுட ஆரம்பிச்சீங்க? சார் நிஜமாவே துப்பாக்கி எடுத்துட்டீங்க? வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். நீங்க அப்பப்போ உள்ள கையை விட்டு எதையோ தேடுவீங்க, ஆனா எதுவுமே எடுக்க மாட்டீங்க. இப்ப குபீர் எடுத்துட்டீங்களே சார். சின்ன புல்ல வெட்டுறதுக்கு யாராவது புல்டோசரை யூஸ் பண்ணுவாங்களா? தண்ணி பாம்புக்கு யாராவது மகுடி ஊதுவாங்களா? இந்த பிள்ளை பூச்சியை சுடுறதுக்கு துப்பாக்கி தேவையா சார்? அது இந்த துப்பாக்கிக்கு அசிங்கம் இல்லையா சார்? அசிங்கம் தான். நியாயமா தான் பேசுற. ஆமா, ஏன் இத துப்பாக்கின்ற? என்ன என் துப்பாக்கியை கிண்டல் பண்றீங்க? அப்புறம் இது வெடிச்சதுன்னா என்ன கேட்க கூடாது. ஐயோ, அப்படிதான் சார் என் வாயில வருது. வாய் பயத்துல வாயெல்லாம் உளருது சார். சார் சார் சார், நீங்க நல்ல போலீஸ்ல சார். அந்த துப்பாக்கியை அழகா அப்படியே உள்ள வச்சிருவீங்களா சார்? சொன்ன பேச்செல்லாம் கேப்பீங்களா சார்? வச்சிருங்க சார், வச்சிருங்க சார், வச்சிருங்க சார். சார் ரொம்ப காமெடி சார் நீங்க. உங்களுக்கே தெரியாம துப்பாக்கியை லோட் பண்ணிருக்கீங்க நீங்க. தெரிஞ்சுதான்டா லோட் பண்ண வெண்ண.
இப்ப சொல்லு, நேத்து என்ன சொன்ன? நான் என்னென்னமோ சொல்லிருப்பேன் சார். அதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியும்? நீ மைண்ட் வாய்ஸா புலம்புனதை கேட்கலடா. என்ன பார்த்து என்ன சொன்ன? அது உங்க கதையில யாரு ஹீரோன்னு கேட்டேன் சார். இவ்வளவு பணிவாபா கேட்ட? எகத்தாளமா, திமிரா, குதர்க்கமா, கிண்டலா, நக்கலா, தேனாவட்டா? சார் போதும் சார். இதுக்கு மேல அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னா தாங்காம துப்பாக்கி தானா வெடிச்சிடும் சார். இப்ப சொல்லுடா, என் கதையில யாரா ஹீரோ? நான் தான். நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் ஹீரோ. அப்ப நீ? நான் வேஸ்ட் சார், வெட்டி போய் சார், உதவக்கற. இது போதுமா? இன்னும் ஏதாவது சொல்லட்டுமா? என் கதையில நான் தான் ஹீரோங்கிறதுல இனிமே உனக்கு சந்தேகம் வராது. உங்க கதையிலேயே எனக்கு சந்தேகம் வராது சார். அப்புறம் எங்க ஹீரோ இல்ல சார்? ஒரு டவுட்னு வந்து நிக்க மாட்டீங்க? கண்டிப்பா நிக்க மாட்டேன் சார். ஆனா ஒரு டவுட் சார். ஐயோ, டவுட் கேட்டா நீங்க துப்பாக்கியால சுட்டு நான் செத்துருவேன். டவுட் கேட்கலன்னா தலை வெடிச்சு நான் செத்துருவேன். என் நிலைமை என் எதிர்க்கு கூட வரக்கூடாது சார். சரி பரவாயில்ல, கேளு. சார் சார் சார், நேத்து ராத்திரி வாடி தூங்கி போயிருந்த உங்க முகம் காலையில ரோஜா பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா மலர்ந்துருந்துச்சு. அது எப்படி சார்? அது அது அந்த பொண்ணு என் கிட்ட வந்து ஓட நாராயணா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாவி போலீஸ்காரா, ஒரே நைட்ல எல்லாத்தையும் டிராக்ல ஏத்திட்டானே. எங்க அண்ணி அன்னபூர்ணி சரியான ஆளப்பதத்தை வச்சிருக்கு. போலீஸ் வேலை நடக்குதோ இல்லையோ, இந்த வேலையை கரெக்டா நடத்துறான். வாழறடா அந்த போலீஸ்காரன். இதையெல்லாம் என்ன வேடிக்கை பார்க்க வச்சுட்டானே. ஐயோ, சாந்தி ஒரு காபி கொடுமா. அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. அப்ப பத்மா போட்டு சொல்லு. பத்மாவும் அம்மா கூட தான்ப்பா போயிருக்கா. அப்புறம் எதுக்காகப்பா பத்மா வீட்டுக்கு போறோம்? ஏன் போகணும்னு கேட்டா, அவ பொண்டாட்டி கூட வீட்டுக்குள்ளேயே இருக்க போறியா? 4 இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசை இல்லையா? 4 இடத்துக்குன்னா சரியா பத்மா வீட்டுக்கு தான் போகணுமாப்பா? வேற இடத்துக்குலாம் போக கூடாதா? இல்லடா, வம்பா போச்சு. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அவ வீட்டுக்கே போனதில்ல. அதான் அங்க போனோம்னு சொன்னேன். சரிப்பா, அப்படின்னா நானும் அவளும் போறோம். நீங்களும் அம்மாவும் இங்கே இருங்க. கல்யாணம் ஆன அப்புறம் பையனுக்கு அப்பா அம்மா எல்லாம் வேண்டான்னு ஆயிடுச்சுல்ல? அப்பா பேச்ச மாத்தாதீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு போன் பண்ணி பத்மா வீட்டுக்கு நல்ல நாள் பார்க்க போறேன்னு எதுக்காக சொன்னீங்க? இது என்னடா கேள்வி? நல்ல நாள் பார்க்க போறோம்னு அதுக்காக தான் போறோம். இன்னும் என்ன காரணம் வேணும் உனக்கு? நிஜமாவே அதுக்கு மட்டும் தான் போறோமா? வேற எதுக்கு போறோம்னு நினைக்கிற? அவங்களா போன் பண்ணி இந்த நாள்ல வச்சிருக்கோம், நல்ல நாள்னு சொல்லிருக்கணும். அவங்க கண்டுக்கவே இல்ல. கேட்டா வீட்டுல 1000 பிரச்சனைங்கிறாங்க. அதுக்காக சடங்கு செய்யாம இருக்க முடியுமா நாம? அப்பா, நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன நினைச்சு பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க. எல்லாத்தையும் கண்ட பெரிய இவனாட்டம் பேசுறத முதல்ல நிறுத்து. தாலி கட்டி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா உனக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? உங்க அப்பா முட்டாள் ஆயிடுவானா? நீங்க முட்டாள் இல்லங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. உங்க அப்பா என்ன யோசிப்பான், என்ன செய்வான்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு 30 வருஷம் என் கூட தானே இருந்த. இப்ப மட்டும் என்ன சாருக்கு வாய் ரொம்ப நீளுது. அப்பா சுத்தி சுத்தி பேசாதீங்கப்பா. நம்ம இப்ப ஏன் பத்மா வீட்டுக்கு போறோம்? நேரடியா எனக்கு பதில் சொல்லுங்க. ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. நீங்க சொல்ற அந்த பதில நான் நம்பல. உண்மையிலேயே நம்ம எதுக்காக பத்மா வீட்டுக்கு போறோம்? உண்மை தெரிஞ்ச ஆடமா உனக்கு? ஆமாண்டா, நம்ம போறது அண்ணன் பூரிட்ட இந்த பூர்வீக நடத்த கேட்கறதுக்கு தான். ஆமா, வேற என்ன தெரியும் உனக்கு? அப்பா இதெல்லாம் ரொம்ப அசிங்கப்பா. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. நிலமுன்னு போய் அவங்கள்ட்ட நின்னா நல்லாவா இருக்கும்? நல்லா இல்லைன்னு நினைச்சா அவங்களே தர சொல்லு. வந்துட்டா நாமே போய் நிக்க போறோம். அப்பா விளையாடாதீங்கப்பா. இது விளையாடுற விஷயமும் இல்ல. நீங்க போய் இப்படி கேட்டா எனக்கு தானப்பா அசிங்கம். அசிங்கம்?
பத்மா தான் வேணும்னு அப்பா அம்மா கூட தெரியாம அவங்க வீட்லயே தங்கி கண்ட கண்ட வேஷம் எல்லாம் போட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணினது உனக்கு அசிங்கமா தெரியல. அவளோட நிலத்தை அவ பேர்ல எழுதி வாங்குறது உனக்கு அசிங்கமா தெரியுது. அப்பா பழைய விஷயத்தெல்லாம் இப்ப இழுக்காதீங்கப்பா. அது வேற இது வேற. அப்பாங்கிறதால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது சரியில்லைப்பா. நீங்க போய் அங்க நிலத்தை கேட்க கூடாது. கேட்கவும் விட மாட்டேன். டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டேன். நான் நினைச்சதுல இருந்து கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நின்னுதான் ஆகணும். அப்படி நடக்கல உங்க அம்மா தாலி இழந்துட்டு நிப்பா. பொண்ணு எடுத்த வீட்டுல உன் மரியாதை முக்கியமா இல்ல உங்க அம்மாவோட தாலி முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிளீஸ்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. நான் கெஞ்சற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சவுண்ட் விட்ட, இப்ப பம்மற. முதல்ல மிஞ்சி பாப்போம், அப்புறம் கெஞ்சி பாப்போம்னு பாத்தியா? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ போற நாடகத்தை எல்லாம். நீ உன் பொண்டாட்டிய திட்டுற மாதிரி திட்டுறதும், அவ பயப்படுற மாதிரி பயப்படுறதும். எங்கிட்ட இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதெல்லாம் கேளு. இல்ல உங்க அம்மா விதவையாருது கன்ஃபார்ம். நான் சொல்றது நடக்கதான் போகுது. இப்பவே அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பழகிக்கும். போ, இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் கஷ்டம். இந்தாங்க அத்தை. என்னையா அடுத்துட்ட? வெளியே எங்கேயும் போகலையா? இல்ல தாத்தா. ஏய்யா? சும்மாதான். அடி வாங்கினது பெரிய இவனாட்டும் வீராப்பா பேசின. இப்ப வீட்லயே முடங்கி கிடக்குற. எல்லாம் தானா நடக்கும் நினைச்சியா? அம்மா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. டேய், அவளுக்கு ஒரு வாட்டி தாண்டா வசிய மருந்த கொடுத்திருக்கோம். அவளா வருவா நினைச்சு ஏமாந்துராத. மொத்தம் 3 தடவையாவது கொடுக்கணும். இப்படியே படுத்து கிடக்காம அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. அம்மா, உன் வசிய மருந்துல வேஸ்ட்மா. அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அது இல்லடா சந்தோஷ். ஆத்தா, அவன் தான் ஏதோ சொல்றான்ல, அவன் போக்கிலே விட்டுரு. அத்தை, நீங்க உள்ள போங்க. மாமா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? தூங்குற மாதிரி நடிக்காத, முதல்ல எழுந்து. ஐயோ லீலா, இப்ப ஏன் கத்துற? நான் தான் சொன்னல, உங்க அளவுக்குலாம் நாங்க இல்ல, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. அப்புறம் என்ன விளையாடுறியா நீ? நீ சொன்ன உடனே நான் சரின்னு போயிடணுமா? நான் அத்தனை தடவை போன் பண்ண, என்ன எடுக்கல? அத்தனை மிஸ்டேக் கால் நீ பாத்திருக்க. நான் அனுப்பின 40 மெசேஜ் நீ படிச்சிருக்க, ஆனா பதில் அனுப்பல. அப்படிதானே? என்ன நிஜமாவே உனக்கு என் கூட பேசணும்னு தோணலையா? என்ன பாக்கணும்னு தோணலையா? எப்படிடா உன்னால முடியுது? சத்தியமா என்னால முடியலடா. என்னால மட்டும் முடியுதுன்னு யார் சொன்னா? அப்ப போன் எடுத்து பேசி தொலைக்க வேண்டியதானே? இல்ல லீலா, நீங்களாம் பெரிய இடம், நாங்கெல்லாம் லோக்கல். நீங்க எங்க மேல அன்பு காட்டலாம்,
அது உங்க பெருந்தன்மை. உடனே நாங்க அதுக்காக உன் பின்னாடி எல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதியே கிடையாது. நீ வேற லீலா. நீலாம் கோயில்ல இருக்கிற சிலை மாதிரி, நான் திருநாய் மாதிரி வாசல்லயே நிக்கணும். ஆசைப்படவும் ஒரு தகுதி வேணும் லீலா. இதெல்லாம் சரியா வர்றது விட்டுற. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு சொல்லிட்டேன். உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு. என்ன இப்படி பண்ற? நான் பாட்டுக்கு என் படிப்பு உண்டு, நான் உண்டுன்னு இருந்தேன். என் பின்னாடியே சுத்திட்டு இப்ப ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ்டா, எப்பவும் போல என்கிட்ட பேசுடா. உன் பின்னால சுத்துனது தப்புதான் லீலா. என்ன மன்னிச்சுக்கோ லீலா. நீ முன்னாடி மாதிரி திரும்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிரு. சந்தோஷ்னு ஒருத்தன் உனக்கு ஃப்ரெண்டா இருந்ததே மறந்துரு. நினைச்ச உடனே ஸ்விட்ச் போட்டுதான் பழைய மாதிரி மாற. இதுன்னு மிஷனா? மனசுடா சந்தோஷ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் கூட பேசுடா. இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லடா. ப்ளீஸ்டா, பேசுடா. என்ன இப்படி அழ வைக்கிற? ப்ளீஸ் சந்தோஷ், என் கூட பேசு. என்னம்மா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? டேய், என்னடா சொன்னாவல? அம்மா, நான் எதுவும் சொல்லமா, சும்மா அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டி, இவன் பொய் சொல்றான் ஆண்டி. ஆண்டி, அவன் பொய் சொல்றான் ஆண்டி. என் கூட பேசவே மாட்டேங்கிறான். கேட்டா நாங்க பெரிய இடம், இவன் லோக்கல்னு என்னென்னமோ சொல்றான் ஆண்டி. டேய், ஏன்டா இப்படி பண்ற? சின்ன பொண்ணுடா, பாவம் இவ. ஒழுங்கா இவகிட்ட பேசு. மா, நீ வேற புரியாம பேசாதமா. அவங்க வீட்டுல நம்ம யாரையுமே பிடிக்கல. ஒழுங்கு மரியாதை அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வை. சும்மா தேவலாம அவளுக்காக பறிஞ்சு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. டேய், அவங்க வீட்டுல பண்ணதுக்கு இவ என்னடா பண்ணுவா? அதான் இவளே உன்னை தேடி வந்திருக்கால, அப்புறம் என்ன? மா, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத, அப்புறம் எனக்கு கெட்ட. டேய் ஆண்டி, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் கிளம்புறேன். லீலா, நீ வேணா அவனுக்கு பயப்படலாம், நான்லாம் பயப்பட மாட்டேன். உன் கூட பேசலைனா அவன் ஏன் கூடயும் பேச வேண்டாம். நீ வாமா, வா. லீலா, சொன்னா கேளு, அழாதம்மா. பேசவே மாட்டேங்கிற ஆண்டி. உங்கள மாதிரி இல்ல, அவனுக்கு ரொம்ப கல் மனசு. அப்படிலாம் இல்லம்மா. அவனால உனக்கு பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கிட்டான். அவனை போய் கல் மனசுன்னு சொல்றியம்மா. என் பையன்றதுக்காக சொல்லல, நிஜமாவே அவன் தங்கமான பையன்மா. தெரியும் ஆண்டி, ஆனா இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்றான்? உன் கூட பழகினதுக்காக இவனையும் மாமாவையும் அந்த அடி அடிச்சுட்டாங்கம்மா. அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அவன் யோசிக்கிறது நியாயம் தானம்மா. நாங்க அடி வாங்கி மரத்து போன ஜென்மம். ஆனா நீ அப்படி இல்லையேம்மா. என்ன ஆண்டி, நீங்களும் அவன மாதிரி பேசுறீங்க? நிஜத்தை யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தானமா இருக்கும். இல்ல ஆண்டி, இது எங்க வீட்டுல பண்ணல, வேற என்னமோ நடந்திருக்கு. இத அந்த அனுதான் பண்ணிருக்கணும். அனுவோ அண்ணமாவோ பிரச்சனை உங்க வீட்டுல இருந்து தானே, அத முதல்ல சரி பண்ணுமா. அப்புறம் தானா உங்ககிட்ட வந்து பேசுவான். ஆண்டி, எனக்கு அண்ணமாவை பத்தி நல்லா தெரியும். அவங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த அனுதான் இதுக்கெல்லாம் காரணம். முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். அப்பதான் சந்தோஷ் என்கிட்ட எப்பவும் போல பேசுவான். உன்கிட்ட வீராப்பா பேசிட்டானே ஒழிய, ஆனா நைட்டெல்லாம் அவன் ஒரு பொட்டு கூட தூங்கலாமா. பாவம், மனசு நிறைய ஆசைய வச்சுக்கிட்டு அவன் உள்ளுக்குள்ள மறுகிறாமா. நிஜமாவா ஆண்டி? நான் எதுக்குமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உங்க 2 பேர் மனசுல இருக்க ஆசையும் எனக்கு நல்லா புரியுதுமா. அது நடக்கணும்னா நீ முதல்ல உன் வீட்டு பிரச்சனையை சரி பண்ணணும். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? கரெக்ட் ஆண்டி, நான் தான் சரி பண்ணணும். அந்த அனுவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அப்புறம் நான் இங்க வரேன். ஆனா இது இப்படி சட்டுன்னு பண்ற விஷயம் இல்ல. வீட்டுல எல்லாரும் அனு பக்கம் இருக்காங்க. நேரம் வரும்போது என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். அது வரைக்கும் நான் சந்தோஷ்காக காத்துட்டு இருப்பேன் ஆண்டி.
நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. என்னம்மா சொல்றா அண்ணம்மா பேத்தி? உங்க பேரன் சாதிச்சிட்டான் மாமா. இனிமே சந்தோஷ் இல்லாம ஒரு நொடி கூட இருக்க மாட்டா. வசிய பொடியெல்லாம் தேவையே இல்ல. உங்க பேரன் ஒருத்தன் போதும். என்னவோ என் பேரனை அந்த திட்டு திட்டின, இப்ப என்ன சொல்ல போற? நான் அந்த திட்ட போய் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இல்லனா இவன் சும்மா ஊரதான் சுத்தி இருப்பான். பொன்னாத்தா, இவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான்னு மெதப்புல இருந்துடக்கூடாது. எப்பவும் கவனமா இருக்கணும். எப்போ அந்த அண்ணம்மா வந்து என் கால்ல விழறாளோ அப்போதான் நிம்மதியா மூச்சு விட முடியும். அதை மட்டும் நீ மறந்துடாத. என்ன பண்ணாலும் இந்த அணு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த தடவை விடவே கூடாது. எல்லா ஆங்கிள் இருந்தும் அவளுக்கு பிரஷரை கொடுக்கணும். அப்பதான் பிரஷரை தாங்காம எப்படியாவது மாட்டுவா. Hello. Hi, Jeevan. Yes, Meera. How are you? I'm fine. Why I called you is to inquire about the interview of Surya Prakash sir. எப்போ வரும் இந்த இன்டர்வியூ? Actually, I was about to call you. Next week வருது. அதை விட உங்க சின்ன இன்டர்வியூவும் வருது. Oh, that's great. அட்டப்படத்திலேயே மிஸ்டர் சூரிய பிரகாஷோட போட்டோ தான். பொதுவா பேத் பிரேக்கிங் ஆண்டர்பிரனர் இன்டர்வியூக்கு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவோம். பட் சூரிய பிரகாஷ் இல்லாததுனால எங்க ஸ்டாக்ல இருக்கிற போட்டோவை யூஸ் பண்ணிட்டோம். That's not an issue. And if you don't mind, next issue ஓட ரேப்பரை எனக்கு சென்ட் பண்ண முடியுமா? Sure, Meera. I'll WhatsApp you. Thank you, Jeevan. Excellent articles ஓட மிஸ்டர் சூரிய பிரகாஷ் ஸ்பெஷலாவே இந்த ஸ்பெஷல் இஷ்யூ வரப்போகுது. It will be very surprising for Mr. Surya Prakash in and out. மிஸ்டர் சூரிய பிரகாஷோட பிசினஸ் மாடலை ஸ்டடி பண்ணி எழுதி இருக்கோம். That's very interesting, Jeevan. Okay, Meera. Let's catch up later. அனு, இத்தனை நாள் உன் லெவலுக்கு நான் யோசிச்சதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். இப்போ ஏன் லெவலுக்கு யோசிக்கிறேன். உன்னால இத கெஸ் பண்ணவே முடியாது. நிச்சயமா நீ மாட்டுவ. ஐ அம் வெயிட்டிங் அனு. இங்க நீ சந்தோஷமா இருக்கியாமா? நீங்களும் அத்தையும் இருக்கும்போது எனக்கு என்ன மாமா? இந்த தடி ஒண்ணு பாத்துக்கலங்கறியா? அச்சச்சோ, அப்படி இல்ல மாமா. அவர் என்ன அப்படி பாத்துக்கிறாரு. சந்தோஷமா. வீட்டுக்கு வந்த மருமக சந்தோஷமா இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாது. பூந்த வீட்டுக்கு நல்லது இல்ல, பிறந்த வீட்டுக்கு சரியில்லை. பிறந்த வீட்டுல வசதி வாய்ப்போட வாழ்ந்த பொண்ணு இங்க எப்படி இருக்கு என்னமோன்னு தான் கேட்டேன். நான் இங்க சந்தோஷமா இருக்கேன் மாமா. இல்ல, கல்யாணம் ஆன புதுசு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். அது நினைச்சு நிக்கணும் கடைசி வரைக்கும். அதான் முக்கியம். எனக்கு என்னைக்குமே இந்த வீடு தான் எல்லாமே. இந்த வீட்டோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கோம் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையெல்லாம் சரி, ஆனா வேற சில விஷயங்களும் இருக்கு.
இந்த காலத்துல பணம் இல்லாம சந்தோஷம் வரவே வராது. அதனால கொள்ளடிக்கணும்னு சொல்ல வரல, புத்திசாலித்தனமா இருக்கணும்னு சொல்ல வரேன். சூரிய வம்சம் குடும்பம் மாதிரி நாம ஒரு பெரிய வீடா மாறலன்னா சந்தோஷம் எப்படி நிலைக்கும்? உக்காரு, கம் சிட் டவுன். மரியாதை மனசுல இருந்தா போருமா? உக்காரு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பாரு பத்மா, உன் கல்யாணம் எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ முடிஞ்சு போச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்தது, என் மருமகளை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா சந்தோஷமா வாழ மனசு மாத்திரம் பத்தாது. சூரிய வம்சம் குடும்பத்துல சொத்துக்கோ வசதிக்கோ பணத்துக்கோ குறைச்சொல்லுன்னு கிடையாது. அதெல்லாம் வேணும் நான் கேட்க போறேன்னு நினைக்காத. சாச்சா, நான் எப்படி மாமா அப்படி நினைப்பேன்? அன்னபூர்ணி அம்மாட்ட கேட்டு உன் புருஷன் பேர்ல ஒரு நிலம் எழுதி வாங்கினா உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். நிலம் கிடைச்சா உனக்கும் புருஷனுக்கும் மட்டும் இல்ல, நம்ம சந்ததிக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதானே மாமா? பணம் நகை கேட்டா கூட யோசிக்காம உடனே எடுத்து கொடுக்கறவங்க எங்க அண்ணம்மா. ஒரு நிலத்துக்கா யோசிக்க போறாங்க? எத்தனையோ குடும்பத்துக்கு நயா பைசா வாங்காம நிலத்தை கொடுத்த குடும்பம் சூரிய வம்ச குடும்பம். கரெக்டா சொன்ன. எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நிலத்தை ஃப்ரீயா கொடுக்கற அன்னபூர்ணி அம்மா உனக்குன்னு கேட்டா மாட்டேன் என்ன சொல்ல போறாங்க? அதுவும் தரிசா கிடக்கிற நிலத்தை. அப்புறம் என்ன மாமா, இன்னைக்கே நான் கேட்டு வாங்கி தரேன். நீதான் அந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு முதல் பேத்தி. எப்படி அந்த பரம்பரை நகை உனக்கு தான் போனோம்னு சொன்னாங்களோ அப்படியே இப்படி பரம்பரை லேண்டையும் நீதான் அன்னபூர்ணி அம்மாட்ட கேட்டு வாங்கி தரணும். எந்த நிலத்தை வேணாலும் அண்ணம்மா எனக்காக தருவாங்க மாமா. அது பூர்வீக நிலமா இருந்தாலும் சரி. அவ்வளோ நகையே எனக்காக தூக்கி கொடுத்தவங்க இந்த நிலத்துக்காக யோசிச்சிருவாங்களா என்ன? நான் பாத்துக்கிறேன் மாமா. அது ஒரு சென்ட் ஆனாலும் உன் பேர்ல இருக்கணும், அதான் என்னோட ஆசை. என்னடா மாமா இப்படி கேட்கலான்னு வித்தியாசமா நினைச்சுக்காத. நீ இந்த வீட்டுல ஊத்தி ஆயிட்டேங்கிற உரிமையில மாமா இந்த மறைக்காம பேசிட்டேன். நீங்க இப்படி பேசுறதுதான் மாமா எனக்கு சந்தோஷம். நம்ம இப்பவே அண்ணம்மா கிட்ட பேசலாம். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். என்னங்க இதெல்லாம்? இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா, தாலி கூட பிரிச்சு கோக்கல, அதுக்குள்ள நிலம்னு போய் நிக்கணுமா? இப்போ நம்ம கிட்ட என்ன காசு பணமா இல்ல, இப்போ இதெல்லாம் வந்துதான் நிறையணுமா? தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு என்னைக்கு நீ கேட்கத்தான் இந்த பேச்சை எடுத்தேன். நான் கேட்கிற நிலத்தை தந்தா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தாலி பிச்சு கோக்குற சடங்கையே நடத்தலாமான்னு. அப்பா என்னப்பா இதெல்லாம்? ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் ரொம்ப பிராக்டிகலான ஆசாமி. நிலம் வந்தா கூடியே உன் பொண்டாட்டி இங்க வருவா, இல்லைன்னா அவளை அங்கேயே விட்டுட்டு நாம மொத்தம் திரும்பி வரணும். புரிஞ்சுதா? அப்பா பாவம்பா பத்மா. பாவ புண்ணியெல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவகிட்ட பக்குவமா பேசி நிலத்தை வாங்குற வழியை பாரு. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஃப்ரூட் சாலட் சாப்பிட கூடாதா? ஓ, நிலத்தை பத்தி சொல்றியா? சின்னஞ்சிருசுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கட்டும், பிரிச்சிடாதீங்க. அதான் நானும் சொல்றேன், பிரிச்சிடாதீங்கம்மா. அன்னபூர்ணியம்மா, ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பத்மாக்காவது சூரிய வம்சம் ஒரு வீடு இருக்கு போறதுக்கு. உனக்கு என்ன இருக்கு? அத நினைச்சாதான். ரொம்ப யோசிக்காத, நீயே புரிஞ்சுக்குவ. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இந்த காரியத்தை நம்ம சீக்கிரம் முடிக்கணும்.